ஹாய் கைஸ் 21th எபிசோட் பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஜுவர் வந்து அவ யாருக்கோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. யாருன்னு பார்த்தா இவளோட அடியாள் மாதிரி ஒருத்தர் சுத்திட்டு இருப்பான்ல அவன் வரான். அப்போ அவன் சொல்றான் ஹீரோ ஹீரோயினுக்கும் பிரின்சிக்கும் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த சான்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி உள்ள பூந்துட்டோம்னா நமக்கு தான் நல்ல ப்ராஃபிட் அப்படிங்கிறான். ஆனா பிரச்சனைன்னு தெரியுமே தவிர என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் இன்ஃபர்மேஷன் வரல. அது மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இன்னுமே நம்ம கிளியரா நம்மளால வந்து மூவ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம ஷேஷாங்க கண்டுபிடிக்க சொன்னனே அவ எங்க அப்படின்னு கேக்குறா. ஷேஷாங்க இன்னும் கண்டுபிடிக்க முடியல, நாங்க சீக்கிரம் கண்டுபிடிச்சிடறோம் அப்படின்னு சொன்னதுமே அவளை ஃபர்ஸ்ட் சீக்கிரமா கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவார் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா. எங்க ஷேஷாங் வந்து எங்க போறது அப்படின்னே தெரியாம எங்க எங்கேயோ சுத்திட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா எல்லா பிச்சைக்காரங்களும் சேர்ந்து இந்த ஷேஷாங்க துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவளும் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கும்போது யாரும் இவளோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். அப்போ ஷேஷாங் கேக்குறா, எதுக்கு என்ன கடத்திட்டு வந்து வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, கடத்திட்டெல்லாம் நான் உன்னை வந்து வைக்கல, உன்னை காப்பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. நீ எதுக்கு என்ன காப்பாத்தணும், நீ யாரு என்ன காப்பாத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேக்குறா. அப்ப சொன்னா நான் அவங்க அம்மாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எங்க அம்மா உன்னை வந்து காப்பாத்த சொன்னாங்களா, வாய்ப்பே இல்ல, பொய் சொல்லாத அப்படின்னு சொல்றா. உங்க அம்மா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த ஜுவருக்கு தான் எல்லா பவருமே இருந்துச்சு. அப்பவும் உன்னையே அவ ஜெயில அடைச்சு வச்ச மாதிரி ஏதோ ஒரு வீட்டுல போட்டு பூட்டி வைக்கணும், அதுக்கு அவளுக்கு என்ன அவசியம் இருக்குது, அவளுக்கு எல்லா பவரும் இருக்கும்போது உன்னை ஏன் பாதுகாக்க முடியாது அவளால, நீ எந்த பவருக்குமே வந்துடக்கூடாது அப்படிங்கிற ரீசனும், அது மட்டும் இல்லாம உங்க அம்மாவையும் அவங்க பார்க்க விடல, ஏன் எல்லா உண்மையுமே உங்க அம்மா சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுனால நீ இன்னுமே அவளை நம்பிட்டு இருக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல, அந்த சீன் அப்படியே அங்க கட் ஆகுது. இங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு இந்த ஜுவர் கிட்ட ஓடி வந்து நான் அதே மாதிரி ஹீரோயினை கூட்டிட்டு போயிருந்தா அவ வந்து எப்படி லுவா எல்லாம் டேஸ்ட் பண்ணுவான்னு நீ சொன்னியோ அதே மாதிரி தான் டேஸ்ட் பண்ணா அப்படின்னு சொல்றா. அப்ப கன்ஃபார்ம் அவ வந்து லுவா இல்லனா தான் இருக்க முடியும். நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா இன்னும் ஒரே ஒரு டெஸ்ட் மட்டும் தான், அவளை நீ தியேட்டருக்கு கூட்டிட்டு வா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு அதே மாதிரி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறா ஹீரோயினை. கூட நம்ம அண்ணனும் வந்திருக்கா. அப்ப இந்த ஃப்ரெண்டு பொண்ணு என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுக்காக நான் சர்ப்ரைஸா ஒரு ஷோ வந்து அரேஞ்ச் பண்ணிருக்கேன், நம்ம ட்ரிங்க் பண்ணிட்டே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டே என்ன ஷோன்னு பார்த்தா இந்த ஃபயர்லாம் விட்டு வந்து ஷோ பண்ணிட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஷோ. ஹீரோயினுக்கு அதை பார்த்ததுமே கொஞ்சம் அப்படியே பயமாக ஆரம்பிக்குது. அந்த ஃபயர் அதிகமாக அதிகமாக இவளுக்கு இன்னுமே பயம் அதிகமாகி இவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. அந்த மெய்டு நெருப்புல விழுந்து எரிஞ்சு போயிருப்பா இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வந்து ஹீரோயினுக்கு அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி வருது. அப்படியே திடீர்னு மயங்கி விழுந்துடுறா. நம்ம அண்ணன் தான் தூக்கிட்டு போறான். அங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஜுவர் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு தான் இருக்கா. ஓகே லூவா இல்லைன்னு திருப்பி நீ வந்து என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேல்ல, உன்னை முடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ போறா. இந்த நியூஸை அசிஸ்டன்ட் தான் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்றா, இந்த மாதிரி ஹீரோயின் திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நீங்க என்னன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ போய் பாக்குறான். ஹீரோ கேக்குறான் நம்ம அண்ணன் கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இப்ப நல்லா தான் இருக்கா, திடீர்னு அவளால மூச்சு விட முடியாம போயிடுச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டா, அதனால தான் இங்க படுக்க வச்சிருக்கேன், நீ பாத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் ஹீரோ பக்கத்துல இருந்து பாத்துக்கிறான். எங்க இந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஜுவர் கிட்ட நம்ம இப்ப எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல, நம்ம இப்ப போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம், சீக்கிரமா வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இங்க பாரு அவசரப்படாம கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு ஜுவர் சொல்றா. இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த எவிடன்ஸுமே இல்ல, எவிடன்ஸ் இல்லாம நம்ம போனோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளது வந்து முன்னாடி போகவே போகாது. அதுவும் இல்லாம ஹீரோ வேற ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நம்ம போய் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. இப்போதைக்கு இத பத்தி யார்கிட்டயுமே சொல்லாத, நம்மளுக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம போய் ஹையர் அஃபிஷியல்ஸ்லாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்றா. இவ்வளவு சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பிடுறா. எங்க நம்ம ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அவளுக்கு தான் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. அவன் வந்து சொல்றான், இந்த மாதிரி ஓல்டு ஜூ ஃபேமிலி இருப்பாங்க இல்லையா, அதாவது ஜுவரோட உண்மையான அப்பாவோட ஃபேமிலி, அவங்க ஒரு ஒயின் கடை வச்சிருப்பாங்க. அந்த ஒயின் கடை தான் லூ ஃபேமிலி தட்டி பறிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல, அதை ப்ரூஃப் பண்ணணும். அப்படி எதுவுமே பண்ணல அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காக அந்த கடையில ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு முன்னாடி, அவரை கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டார் போல. அதாவது ஜூ ஃபேமிலி கிட்ட இருந்து இந்த ஒயின் பிசினஸ் லூ ஃபேமிலி ஒன்றும் தட்டி பறிக்கல, ஜூ ஃபேமிலியில இருந்தவங்க எல்லாரும் கேம்லிங்க அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருந்ததுனால மட்டும்தான் போயிடுச்சு. அதுக்கான எல்லா ரெசிப்டும் இருக்கு, அதே மாதிரி அக்கௌண்ட்ஸ் புக்கும் இருக்கு, அதுல எல்லாமே ப்ராப்பரா நோட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல இருந்து எல்லாமே சொல்லிடுறாங்க. அதனால இவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு. இந்த ஃப்ரெண்டு பொண்ணு சும்மா இல்லாம இந்த ஜுவர் கிட்ட போயிட்டு என்னால இதுக்கு மேல நடிக்க முடியல, நம்ம எப்போ போய் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது, நீ எப்போ எவிடன்ஸை கண்டுபிடிப்ப அப்படின்னு கேக்குறா. அப்ப ஜுவர் சொல்றான், ஹீரோயின் வந்து ரொம்ப கிளவரான பொண்ணு, அவ எந்த எவிடன்ஸுமே விட்டு வச்சிருப்பா அப்படிங்கிறது என்னால நம்ப முடியல, அதனால நம்ம அவ வாயில இருந்து தான் நம்ம வர வச்சாகணும், ஆனா இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு ஜுவர் சொல்றா. ஃப்ரெண்டு பொண்ணும் என்ன வழி அப்படின்னு கேக்குறா. அப்ப இவ கையில இருந்து ஒரு மெடிசன் எடுத்து கொடுக்குறா. இந்த மெடிசனை மட்டும் அவ மருந்து குடிக்கும் போது அதுல மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டான்னு வையேன், கண்டிப்பா அவளால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ ரொம்ப எல்லாம் பயப்படாத, இந்த மெடிசன் அவளை கொல்லலாம் போறது இல்ல, ஆனா அவளுக்கு கொஞ்சமா வயிறு வலி கொடுக்கும், அந்த வயிறு வலியை அவளால தாங்கவே முடியாது. அந்த டைம்ல நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அந்த மருந்துக்காக இவ கண்டிப்பா பதில சொல்லிடுவா. இவளுக்கு
கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல இவ திரும்பி ஊருக்கு போயிடுவா. இவ ஊருக்கு போறதுக்குள்ள இவள எப்படியாச்சும் போலீஸ்ல மாட்டி விட்டே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக சரி ஓகே பண்ணிரலாம் அப்படின்ட்டு அவளும் என்ன பண்றா அப்படின்னா, ஹீரோயின் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அந்த சூப்ல அந்த மெடிசன மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு போய் குடுக்குறா. ஹீரோயின் வந்து குடிக்கலான்னு போறா. அதுக்குள்ள இது ரொம்ப சூடா இருக்கே அப்படின்னு குடிக்காம குடுக்குறா. இருங்க இருங்க நான் உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணி தரேன் அப்படின்னுட்டு அத எடுத்து ஊதி ஊதி குடுக்குறா. சரி ஓகே இப்போ குடிக்கலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் மறுபடியும் குடிக்கலான்னு போகும்போது, ஐய்யயோ! இது ரொம்ப கசப்பா இருக்கும். எனக்கு ஸ்வீட்டா ஏதாச்சும் எடுத்துட்டு வரியா? அப்படின்னு சொல்லிட்டு அவ எடுத்துட்டு வரதுக்குள்ள இவ குடிச்சே முடிச்சுடுறா. அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட்ட எடுத்து சாப்பிட்டுட்டு, இப்பதான் நல்லாருக்கு. எவ்ளோ கசப்பா இருக்கு தெரியுமா? அதெல்லாம் குடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க இந்த ஃப்ரெண்ட் பொண்ணோட கார்டு ஒருத்தன் வந்து இந்த ஜுவல் கிட்ட வந்து சொல்றான். இந்த மாதிரி ஹீரோயினுக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. நீங்க குடுத்த மெடிசின் வந்து ஓவர் டோஸ் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. அவங்க செத்து போறது கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி அரண்மனையே ரொம்ப பரபரப்பா இருக்கு. இதெல்லாமே கேட்டதும் இந்த ஜுவாருக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கு. இவ வந்து வேணும்னே தான் ஹீரோயின் செத்து போற மாரி ஒரு மருந்து குடுத்துட்டு அது வயிறு வலிக்கும்னு சொல்லியிருக்கா போல. இந்த ஃப்ரெண்ட் பொண்ணு மேடம் வேற ரொம்ப பயந்துட்டாங்க. அதனால உங்ககிட்ட பேசணும்னு சொல்லியிருக்காங்க. ஹீரோயினோட ஒயின் கடைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ஜுவர் கேட்கிறா, "ஏன் ஒயின் கடைக்கு வர சொல்லியிருக்காங்க? அது சேஃபா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல எல்லாருமே அரண்மனையில தான் ரொம்ப பிஸியா இருக்காங்க ஹீரோயின பாத்துக்கிறதுக்காக. அதனால கடையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அங்க வந்தா தான் நம்ம வந்து சீக்கிரட்டா மீட் பண்ணிக்க முடியும்னு சொன்னாங்க. அதனால நீங்க வந்துருங்க" அப்படின்னு சொன்னதும் இவளும் சந்தோஷமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிர்றா. இவளும் நைட்டு யாருக்கும் தெரியாம பதுங்கி பதுங்கி எப்படியோ ஹீரோயினோட ஒயின் கடைக்குள்ள போயிடுறா. அங்க போய் பார்த்தா இவளுக்கு பெரிய ஷாக்கு. எப்படியோ இத கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். யாராச்சும் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்டின்னா, மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போயிடுங்க. அங்க யார் இருக்கான்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் தான் இருக்கா. அப்போ ஹீரோயின் சொல்றா, "என்ன ஷாக்கா இருக்கா? என்னடா இவ செத்துருப்பா" அப்டின்னு சொல்லி நீ சந்தோஷமா வந்திருப்ப. இங்க உயிரோடு பார்த்தது கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருக்கும். கவலைப்படாத. அப்பதான் ஹீரோயின் சொல்றா, "என்ன நடந்துச்சு?" அப்டின்னு. அந்த ஸ்வீட் சாப்ட்டுருப்பால்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு சொல்லியிருப்பா, "என்ன இந்த மாதிரி ஜுவர் சொன்னா அப்டிங்கிறதுக்காக எனக்கு பாய்சனே வைக்க பார்க்குறியா?" அப்டின்னு கேட்கும்போது, "உன்ன கொல்லணும் அப்டிங்கிறதெல்லாம் என்னோட இன்டென்ஷன் கிடையாது. உனக்கு தேவையான பனிஷ்மெண்ட்ட வாங்கியே ஆகணும். என்னோட லவ்வரையும் நீ தான் கொன்றுக்க." அப்போ ஹீரோயின் சொல்றா, "நீ குடுத்தல்ல ஒரு மெடிசின். அத நான் குடிக்காம செடிக்கு ஊத்துனேன். இந்த செடி எப்படி காஞ்சிருக்குங்கிறத மட்டும் கொஞ்சம் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்றா. அந்த செடி வந்து நல்லா காஞ்சே போயிருக்கு. அதுல பாய்சன் இருக்கிறதுனால. இத பார்த்ததும் தான் ஃப்ரெண்ட் பொண்ணு 2, 3 வாட்டி கேட்டிருப்பா. "இதுல வந்து பாய்சன்லாம் இல்லல்ல, அவள கொல்லாதுல்ல" அப்படின்னு. அது ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா இங்க பாய்சன் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே இவளுமே வந்து ஓகே ஜுவல் மேல தான் தப்பு அப்படிங்கிறது அவளுக்கும் புரிஞ்சிருது. அப்போ ஹீரோயின் கேட்கிறா, "எப்படி உனக்கு மனசு வருது? அவ எனக்கு பாய்சன் வச்சா அப்படின்னா அவளுக்கு பனிஷ்மென்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது கூடவா எனக்கு தெரியாது?" அப்படின்னு கேட்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல. எனக்கு அவ எப்படி போனா எனக்கு என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ நம்புறா அப்படின்னா, அதுக்கு நான் எங்க பொறுப்பாக முடியும்? அவள ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாரி தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயின் சொல்றா, "இத நான் மட்டும் கேட்டா நல்லா இருக்காதுல்ல" அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பொண்ணு வர சொல்றா. இவ்ளோ நேரம் இந்த ஜுவர் பேசினது எல்லாமே ஃப்ரெண்ட் பொண்ணு கேட்டிருக்கா. அவ வந்ததுமே, "நான் உனக்கு சின்சியரா தானே இருந்தேன். உன்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டா தானே நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கே இப்படி துரோகம் பண்றியா?" அப்படின்ட்டு கன்னத்துல பலார்ன்னு அரைஞ்சுட்டு, "நான் உன்ன பார்த்துக்கிறேன்" அப்படின்ட்டு அவ கோவமா கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் கேட்கிறா, "உனக்கு எவ்ளோ தைரியம் வந்துச்சு? நான் உன்ன எவ்ளோ நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னையே கொல்ல ட்ரை பண்ணியிருக்க. அப்பாவ கொன்றுக்க. உனக்கு எவ்ளோ தைரியம்?" அப்படின்னு கேட்கும்போது, "நீயும் உங்க அப்பாவும் என்னை எவ்ளோ கேவலமா ட்ரீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? நான் எவ்ளோ கஷ்டப்பட்டுருப்பேன் சின்ன வயசுல இருந்து. என் ஃபேமிலி நிஜமான ஜூ ஃபேமிலி எல்லாமே உங்க அப்பா தான் எல்லாம் எடுத்திருக்கான்" அப்படின்னு சொல்லி இவ அப்படியே பொங்குறா. அப்போ ஹீரோயின் வந்து அந்த எவிடன்ஸ் தான் அந்த அக்கவுண்ட் புக் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கால்ல, அத எடுத்து குடுக்குறா. "இதையே நீ பாரு. நீ அப்பாவ எவ்ளோ கேவலமா புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிறது உனக்கே தெரியும். ஜூ ஃபேமிலி கேம்பிளிங்ல தோத்து போய் எல்லா காசையுமே இழந்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா தான் அத அதிகமான காசு குடுத்து அத வாங்கி அவங்க எவ்ளோ கஷ்டத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு பணம் குடுத்து உதவி இருக்காரு. ஆனா அதுக்கு கிடைச்ச சம்பளம் நீ அவர கொன்றுக்க. இது எல்லாமே ஃபேக்குன்னு உன்னால சொல்லவே முடியாது. இதுக்கு எவிடன்ஸா தான் அங்க ஆல்ரெடி வேல பார்த்துட்டு இருந்த ஒருத்தரோட ஃபிங்கர் பிரிண்டோட அவர் எழுதி குடுத்த லெட்டர் இருக்கு" அப்படின்னு சொல்லி அதெல்லாம் காட்டுறா. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா இந்த ஜுவருக்கு அப்படியே அவளால அத அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இவ்ளோ நாள் அவளாவே உன்ன நெனச்சுக்கிட்டு இவ்ளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறது அவளுக்குமே புரிய வருது. ஆனா அத கொஞ்சம் கூட அவளால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அப்போ ஹீரோயின் வந்து போலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது, "நீ ஏன் திருப்பி வந்த? அன்னைக்கு நான் தான் உன்ன தப்பிச்சு போ அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு வண்டி கூட ரெடி பண்ணி அனுப்புனேன்ல. நீ வந்திருக்காம இருந்திருந்தன்னா இவ்ளோ பிரச்சனையே வந்திருக்காது" அப்படின்னு சொல்லி அழுகுறா. ஹீரோயின் எதுவுமே பேசாம வெளிய போயிட்டு அவள ஜெயில்ல போட்டு அடைச்சு வச்சுருங்க. நாளைக்கு போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறா. எங்க நம்ம ஹீரோயின் சரி அந்த ஃப்ரெண்ட் பொண்ண போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்க்குறாங்க. அவ உட்காந்து அழுதுகிட்டே இருக்கா. "நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஏன் இப்படி இருக்கேன்?" அப்படின்னு அழுதுட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, "சரி விடு. அதான் உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. அப்புறம் என்ன ஃபீல் பண்ணாத" அப்படின்னு சொல்லி அவள கட்டி புடிச்சு அழுதுட்டு இருக்கா. இங்க ஜுவர ஒரு இடத்துல அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அங்க வந்து அவளோட அசிஸ்டன்ட் வந்து அங்க இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அடிச்சு போட்டுட்டு இவள காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறான். இவங்க 2 பேரும் தப்பிச்சு வந்து ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்து எப்படி காப்பாத்திருப்பான் அப்படின்னு பார்த்தா, இவ ஹீரோயினோட வைன் கடைக்கு வரும்போதே சொல்லிட்டு தான் வந்திருப்பா. அப்ப அந்த டைம்ல ரொம்ப நேரம் ஆகி இன்னும் வரலையே அப்படிங்கிறதுனால தான் இவன் வந்து பார்த்திருப்பான். இந்த மாரி அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் வந்து காப்பாத்திருப்பான். அப்ப இந்த ஜூவர் என்ன சொல்றா அப்படின்னா, "இப்ப நம்மளுக்கு வேற வழியே இல்ல. பிரின்சி கிட்ட போய்
ஹீரோயின பத்தின எல்லா சீக்ரெட்டையும் சொன்னா மட்டும் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவன மீட் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கா. எங்க இந்த பிரின்ஸி அவனோட அசிஸ்டன்ட் நினைச்சு பயங்கரமா குடிச்சிட்டு இருக்கும்போது அவனோட காவலாளி ஒருத்தன் உள்ள வர்றான். அவன் உள்ள வந்து ஒரு கர்ச்சீஃப குடுக்குறான். இந்த கர்ச்சீஃப் ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஜுவர் வேணும்னே போய் அவன் மேல இடிச்சிட்டு விழுகும்போது அந்த கர்ச்சீஃப அவன் தூக்கி போட்டிருப்பானா, அத வச்சு எப்படியாவது மீட் பண்ணலான்னு ட்ரை பண்றா. அவனுக்குமே இந்த கர்ச்சீஃப் ஞாபகம் இருக்கு. சரி அந்த பொண்ண வர சொல்லு அப்படின்னு உடனே இவளும் உள்ள வரா. வந்ததுமே பெரிய தைரியமா போய் அவன் பக்கத்துலயே உட்கார்றான். அவனுக்கு கோவம் வருது. இருந்தாலுமே அவளே சொல்றான், இந்த மாதிரி உங்க அசிஸ்டன்ட் மட்டும் தான் இங்க உட்கார முடியும்னு தெரியும். உங்க அசிஸ்டன்ட் தான் இப்ப இல்லையே. அத ரீப்ளேஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வேற யாரும் வேணாமா அப்படின்னு கேட்கிறா. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இந்த ஐடியாவை மட்டும் நம்ம ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹீரோவ பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்றான். இவனும் என்னன்னு கேக்குறான். அப்போ அவ எல்லா உண்மையுமே சொல்லிடுறா. இந்த மாதிரி லுவா ஐலண்ட் தான் செயின்ட் அஞ்சுவா மாறி இருக்கா. இது எல்லாமே ஹீரோவுக்கும் தெரியும், ஹீரோயினோட அண்ணனுக்கும் தெரியும் அப்படின்னு உடனே இதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்கு? எவிடன்ஸ் இல்ல அப்படின்னா நீ சொல்றது எல்லாமே பொய் தான் அப்படின்றான். இவ உடனே சொல்றான், நீங்க தான் பெரிய ஹையர் அஃபீஷியல்ல, நீங்க நினைச்சா பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெஞ்ச ஆரம்பிச்சிடறா. தயவு செஞ்சு இதுக்கு நோ மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னா அவன் சிரிச்சுக்கிட்டே பலார்னு ஒரு அற விடுறான். தயவு செஞ்சு இவளை இழுத்துட்டு போயிருங்க, என் கண்ணு முன்னாடி கொண்டு வரதீங்க, இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ இவளை கெஞ்சுறா, தயவு செஞ்சு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க, நான் கண்டிப்பா ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு. ஆனா அப்போ கூட நோ சொல்லிட்டு அவளை இழுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா இவளை தண்ணிக்குள்ள இருந்து பொணமா எடுக்கிறாங்க. இந்த பிரின்சி கோவத்துல கொன்னுட்டான் போல. இது எல்லாமே பார்த்துட்டு ஹீரோயினோட இன்வெஸ்டிகேட்டர் போயிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஹீரோயினுக்குமே ஷாக்கா தான் இருக்கு. ஏன்னா ஹீரோயின் அவ சாகணும்லாம் நினைச்சது இல்ல, இருந்தாலுமே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்றான், நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு போயிருக்கா, அதுக்கப்புறம் போய் பிரின்சியை மீட் பண்ணியிருக்கா. இவ என்ன கேட்டான்னு தெரியல, அதுல பிரின்சி பயங்கரமா கோவமா இருக்காரு, அதனாலதான் கொண்டிருக்காரு போல அப்படின்னு சொன்னதுமே ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஹீரோயினை பாக்குறதுக்காக ஹீரோ வரா. வந்துட்டு என்ன இப்போ உனக்கு ஓகேவா, நீ இப்ப என்ன பண்ணாலுமே உன்னை தடுக்கிறதுக்கு யாருமே இல்ல, உன் எதிரி அப்படின்னு சொல்றான். அப்போ ஹீரோயின் சொல்றான், யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே பனிஷ்மெண்ட் கிடைச்சது. ஏன் சேஷாங் கூட அவ திருந்திட்டா, அவ பண்ண தப்ப வந்து இப்ப ரொம்ப ரெக்ரெட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இந்த சுவர் எல்லா தப்புமே பண்ணிட்டு அவ எதையுமே ஒத்துக்காம என்னோட பேரையுமே கிளியர் பண்ணாம அவ இறந்து போயிட்டா. இப்போ வந்து லுவா இல்லைன்னா அவங்க அப்பாவை கொண்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாருமே கன்ஃபார்மா தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. இப்போ அவளும் இல்லைன்னா எனக்கு எவிடன்ஸும் கிடையாது, அப்ப கடைசி வரைக்கும் என்னோட பெயரை கிளியர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ சொல்றான், அது எப்படி என்னோட ஒய்ஃபை நான் ஃபீல் பண்ண விட்டுருவேனா, நீ எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்றேன், இப்போ என் கூட வரியா அப்படின்னு சொல்லி அவன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அன்னைக்கு டெம்பிள் ஃபேர் நடந்துட்டு இருந்தப்போ எல்லாருமே போயிட்டு ஏதோ எழுதி வச்சா அந்த மரத்துல கட்டி விடும்போது எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அதுல ஹீரோ என்ன எழுதியிருப்பான்னு பார்த்தா, அதுல ஒரு கார்டுல லூ ஐலண்ட் வந்து எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், அவ உயிரோடு இருந்திருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருப்பாளோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி லூ ஐலண்ட்காக எழுதியிருப்பான். இன்னொரு கார்டுல எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனோட விஷயம் எழுதியிருப்பான். அதை பார்த்ததுக்கு அப்புறமா ஹீரோவே டைரக்டாவே கேட்டுறான், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினும் என்ன அதெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றான். ஏன்னு கேட்டா, என்னை வந்து நீ எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்ப, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்ன தண்ணிக்குள்ள தள்ளி விடுறது, என் கை எவ்வளோ வலி இருந்தாலுமே நான் உனக்கு டீ எல்லாம் போட்டு கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா, இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் தரணுமே அப்படிங்கிறா. என்ன பனிஷ்மெண்ட்னா ஹீரோயின் கூட லைஃப் லாங் இருக்கணுமா, ஹீரோயின் எங்காச்சும் டிராவல் பண்ணணும்னு சொன்னா கூட கூட்டிட்டு போகணுமா, புதுசா ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணணுமா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு என்னென்ன ஆசை இருக்கோ அது எல்லாமே கூட சேர்ந்து பண்ணணுமா. அப்போ ஹீரோ சொல்றா, இதெல்லாம் பனிஷ்மெண்ட் மாதிரி தெரியலையே, இருந்தாலுமே எனக்கு ஓகேப்பா, இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்க எனக்கு ஒய்ஃப் ஆகணும்னா எனக்கு சில பல ரூல்ஸ் எல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா தான் நீங்க என் ஒய்ஃப் ஆக முடியும் அப்படின்னு சொல்றான். அது என்னன்னா ஹீரோ வந்து சம்பாரிச்சிட்டு வர காசு எல்லாமே ஹீரோயின் தான் ஹேண்டில் பண்ணணுமா, அது எல்லாமே பத்திரமா பாத்துக்கணுமா. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஃபெஸ்டிவல் வந்துச்சு அப்படின்னா ஹீரோ கூட சேர்ந்து போய் தான் எல்லாமே பார்க்கணுமா, புதுசா ஃபுட் எல்லாம் ட்ரை பண்ணணுமா. அப்புறம் ஹீரோ வந்து ஒர்க் போற டைம் தவிர மற்ற டைம் எல்லாமே ஹீரோயின் கூடவே இருக்கணுமா. இந்த ரூல்ஸ்க்கு எல்லாம் ஓகே சொன்னா மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கிறான், இப்போ உங்களுக்கு ஓகேவா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்றா, நான் சென்டென்ஸுவா இருந்தாலும் சரி லூவா இல்லைனா இருந்தாலும் சரி நீங்க கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப லக்கியோ அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை கைஸ்.